அன்பு நேர்களே, நாமலின் எதிரணி கூட்டம் தரும் செய்தி என்ன? பெரும்பாலும் சிங்கள பௌத்த மக்களை மட்டும் கொண்ட கணிசமான கூட்டம். அதாவது நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிரான நுகேகொட கூட்டத்தை பற்றி நம்ம மனோகணசன் எம்பி அவர்கள் தனது பேஸ்புக் தளத்தில் ஒரு பதிவொன்றை விட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நேற்று நினைக்கிறேன், இன்று அது தமிழ் ஊடக பரப்பில் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அப்படியோ நாங்கள் தருகின்றோம், நீங்களும் படித்து பாருங்கள். இது குறித்து நாமும் நேற்று அதாவது நாமலின் இந்த நுகேகொட பேரணி முடிந்தவுடன் நாமும் ஒரு செய்தி தந்திருக்கின்றோம். அதாவது அரசுக்கு இது ஒரு சவாலாக அமைய போகணும். நாம் தொடர்ந்து சொல்லி வந்தோம், அரசாங்கம் எங்கேயாவது ஒரு சர்க்கிள் விடுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக நாமல் ராஜபக்ச ஒரு உயர் இடத்தை பெற்றுக் கொள்ளுவார், ஸ்ட்ரென்த் கூடும். இதைத்தான் மனோகரன் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். நானும் அவரும் ஒத்தகரத்தில் இருக்கின்றோம். அதாவது அரசாங்கம் மக்களிடம் கொடுத்திருக்கின்ற ஓரளவு நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை பொய்யில்லாமல் நிஜமாக நிறைவேற்றுகின்ற போது நாமல் ராஜபக்ச பின்னுக்கு தள்ளப்படுவார். அது எந்த சந்தேகம் இல்லை, நாம் கணித்திருக்கின்றோம். அத்துடன் இவர்கள் இப்படியோ போகாமல் ஓரளவு இந்த குடுவையும் இந்த போதை பஸ்தையும் தடுத்து கொண்டு ஓரளவு மக்களுக்கு செய்யக்கூடிய விடயங்களாவது செய்து கொண்டு இந்த அரசாங்கம் தங்களது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன். என்னோட இரண்டாவது நாமல் ராஜபக்சவின் இரண்டாவது பாட்டில் அது வந்துட்டு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். நிறைய செய்தி லோடுகளாம் உள்நாடு வெளிநாடு எல்லா பக்கமும் செய்தி அதிகமாக இருப்பதால் தொடர்ச்சியாக நாம் 3 செய்திகள் தர வேண்டி இருக்கின்றது. அதனால் அரசாங்கம் அலர்ட் ஆயிற்று. இதே நேரம் அரசாங்கம் இன்று என்ன கிழமை, சனிக்கிழமை, அனுரை அவர்கள் சிறுபான்மை கட்சிகளையும் கூப்பிட்டு பேசி இருக்கின்றார். அதில் யாரு, நம்ம மலையக மக்கள் முன்னணி மனோகரன் எம்பி அவர்கள், திகாமரம் எம்பி அவர்கள், ரிஷாட் பதியுதீன் எம்பி அவர்கள். அடுத்தது இவர் ஹக்கீம் துரை போகலையா. ஹக்கீம் துரை போகாம வைக்கிறது பச்சை புல. கடந்த காலத்திலும் மஹிந்தர் பலமுறை அழைத்தும் உதாசீனம் செய்ததால் தான் அவர் முஸ்லிம்களே கூடுதலாக பழி வாங்கினார். இப்ப முஸ்லீம் கட்சி தலைமை என்று சொல்லிக்கிறவங்க டிமாண்ட் காட்டக்கூடாது இல்லையா? அவருக்கு குறுகிய நேரம் கொடுத்தாங்களா, அதுல போகலையா? ஏன்னா இவர் இந்த மன்னர் மைசூர் மகாராஜா தானே, 1000 மேலே இருக்கும். சும்மா வெறும் எம்பியா இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு ஜனாதிபதி கூப்பிட்டா என்னென்று போய் கேட்கணுமா இல்லையா? டிமாண்ட் காட்டிக்கிறார். இதெல்லாம் முஸ்லிம் மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டின் பெரும்பான்மை பலம் கொண்ட பெரும்பான்மை மக்களால் ஆளப்படுகின்ற ஒரு அரசாங்க ஜனாதிபதி அழைத்த போது என்ன என்று கேட்கணும். உங்களுக்கு தெரியுமா, சம்பந்தர் அவர்கள் பல தடவை அவர் மனம் விட்டு நொந்து கழிச்சிருக்கிறார். இறந்து போன மனுஷன் நற்செயலை கதைப்போம். இந்த மஹிந்தன் அலரி மாலைக்கு பலமுறை பேச்சுவார்த்தைக்கு தமிழ் மக்களின் தீர்வு கொடுக்கறோம் ஆக்களை அழைச்சிட்டு சிற்றுண்டி கொடுத்துட்டு அழைக்கிறது தான். இன்றைக்கு என்ன ஐயா, இன்றைக்கு என்ன மச்சம் சாப்பிடுவா? இல்லப்பா மரக்கறி என்றால் வாணி விலாசில இருந்து வெள்ளவத்தை வாணி விலாசில இருந்து உளுந்து வடையும் டீ தண்ணியும் வடையும் பாருங்களா, பருப்பு வடை உளுந்து வடை சாப்பிட்டே காலம் கடத்தினான் பாவி. யாரு? இந்த மஹிந்தராஜ. அதனால இப்படி அது ஒரு ரெஸ்பெக்ட். ஒரு பெரும்பான்மை மக்களால் ஆளப்படுகின்ற ஒரு பெரும்பான்மை கொண்ட அரசாங்க அதிபர் ஒருவர் அழைக்கின்ற போது நாம் எது என்று கேட்பது சிறப்பு. அதை விட்டுட்டு அவருக்கு குறுகிய நேரம் அழைச்சாங்களாம், அதால போகலையாம் என்றால் நேற்றைய கூட்டம் அரசாங்கத்தை கொஞ்சம் பயம் காட்டிருக்குது. இதுதான் நிஜம். அவங்களோட பயத்தை அரசாங்கம் காட்டி கொடுத்துட்டு இதை நாங்க தனியே பார்ப்போம். இப்பொழுது நாங்க நிறைய ஆய்வு செய்திருக்குது இது குறித்தான ஆய்வுகள். அதாவது அரசாங்கம் கொஞ்சம் பயந்துட்டுங்க. என்ன சொன்னாலும் ஓரளவு நாம சொன்னாலும் இந்த கூட்டம் ஒரு 5000 மெம்பர், இன்னும் காலப்போக்கில் 10,000 ஆகும். நாங்கள் லோக்கல் பாடிக்குள்ள என்ன சொன்னோம், வெறும் ஆளா இருந்த யாரு நாமல் ராஜபக்ச 1 மில்லியன் வாக்கு சாதாரணமா போட்டுக்கிறாங்க. அரசாங்கம் 20 லட்சம் வாக்கு இலக்கு முன்ன இழந்து இருக்குது. இப்போது அந்த இழந்த வாக்கு எடுக்கணும் இல்லை. அந்த 20 லட்சம் வாக்குல 10 லட்சம் வாக்கு போயிருக்குது நாமல் ராஜபக்சே கடந்த லாஸ்ட் லோக்கல் பாடிக்குள்ள. அப்ப இந்த ஆட்டக்காரெல்லாம் பயிற்சிருக்கிறாங்க, இன்னும் மாறும். எனவே அரசாங்கம் எங்கேயாவது சறுக்கலுக்கு போகாமல் சறுக்கி விடாமல் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு பயணம் செய்யப்படுவார்கள். ஆனால் மாத்திரம்தான் இந்த ஆட்சி நீடித்து நிலைக்கும். அடுத்து நாமல் இன்னும் ஒரு எதிர்ப்புற சொல்லிக் கொண்டோம். வருகின்ற ஆட்சி ஒரு பொது தேர்தல் நடைபெறுமானால் நாங்கள் மீண்டும் தரோம்.
மீண்டும் சொல்ல வாரம், அதாவது நாங்கள் மாகாண சபை தேர்தலில் நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தலையே, அது நடக்கிற மாதிரி தெரியல. இந்த ஜென்மத்தில் நடக்குமா? ஒரு 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 இந்த இந்தியாவில் ஒரு வந்து சாத்திரம் பார்ப்பார் தெரியுமா, வலிச்சுக்கிட்டு பார்ப்பான் ஒரு லூசன், அவனை கண்டு அரையணுமுங்க. அவன் மாதிரி நாங்க சொல்றோம் அவர்கிட்ட கேட்பாங்க இந்த மீடியாக்காரங்க. அவர் வலிச்சுக்கிட்டு என்னமோ ஒரு மாதிரியா, எல்லாம் ஒரு மொழியாடா, என்ன மொழியோ சரி அவர்கிட்ட கேட்பாங்க. அது மாதிரி நாங்க சொல்றோம் ஜேவிபி அவங்க ஒரு ரெஃபரண்டம் போற நோக்கம் இருக்குது. அதுக்கு இந்த சுப்ரீம் லீடர் டெல்வின் சில்வாவுக்கு ஒரு ரெஃபரண்டம் போற நோக்கம் இருக்குது. எது போனாலும் அது 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 வாசம் நல்லதான். இல்லையானால் ஒரு பொது தேர்தல் நடத்தப்படுமானால் அரசாங்கம் நிச்சயமாக பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறதுக்குரிய டிஜிட்டல் இலக்கம் அவங்களுக்கு கிடைக்காது. எழுதி வச்சுக் கொள்ளுங்க, 105 தான் கிடைக்கும். அப்ப ஒரு 8-10 மைனாரிட்டி பார்ட்டியை பிடிக்கணும். அதுல ரிஷாட்டான்னு கேட்டா முதல் உள் வாங்குறாங்க. இது எப்படி இருக்குது? நம்புவாங்களா? யாராலும் நக்கலை போட்டு சிரிப்பீங்க இல்ல. எனவே இதெல்லாம் ஒரு நாங்க ஏற்கனவே சொன்னோம் இல்ல, இந்த ரிஷாட் அவர்கள் ஒருபோதும் இந்த அணிக்குள்ள போக மாட்டார். இந்த அரசாங்கத்துக்கு எதிரான அணிக்குள்ள ரிஷாட் அவர்கள் போக மாட்டார்கள். ஹக்கீம் என்ன டிமாண்ட் காட்டி நிக்கிறாரே, ஹக்கீமை விட்டு போட்டு ரிஷாட் போயிடணும். அரசாங்கம் இப்ப எடுக்க இல்லாது வார பொதுத்தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற போது ஆட்சி பங்காளியாக ரிஷாட் மாறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பும் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. இது அரசுக்குள் நடைபெற்ற ஒரு விடயம். இப்பொழுது இந்த நுகேகொட பேரணி குறித்து நம்ம மனோகரசன் எம்பி அவர்களை பதிவு செய்த பதிவை பார்ப்போமா? ஏனெனில் மிகப்பெரிய தர்ம சங்கடமா நிலைமையெல்லாம் வர இருக்கு. நிகழ்வு, அதாவது எதிரணி கூட்டம் தரும் செய்தி என்ன? இதுதான் கேள்விக்குறி தந்திக்கிறாங்க. நீங்களே பாருங்க இந்த தாரம். பெரும்பாலும் சிங்கள பௌத்த மக்களை கொண்ட கணிசமான கூட்டமாம் இல்ல, நாங்க அடி சொல்ற 1000 தான். நிகழ்வு ஆரம்பிக்க முன் பிடித்த படங்களை போட்டு ஊடக நிறுவனங்களின் விருப்பப்படி கூட்டம் பற்றி செய்திகள் போடலாம். பெருப்பிச்சு அவங்க இஷ்டப்படி காட்டிருப்பாங்கல்ல, அதை சொல்ல வராங்க. அவரவர் விருப்பம் வேறு, உண்மை வேறு. இதை நாம் பகுத்து அறியணும். சில மாசங்கள் அவர் சொந்த அப்படியே வாசிச்சாரு. சில மாசங்களுக்கு முன் சொந்த ஊரிலேயே 50 பேரை கூட திரட்ட முடியாத நிலையில் இருந்த நாமல் கட்சி இன்று UNP SLB-உடன் சேர்ந்து தம் பலத்தை காட்டியுள்ளது. நியாயமான கருத்து. என் வீட்டில் இருந்து நடை தூரம் நுகேகொடை சந்தி நடக்காமல் நீரடி தகவல். கூட்ட ஏற்பாட்டாளர் பலமுறை நமது கட்சிக்கு அழைப்பு விடுத்தார்கள். நமக்கு சரிவராது பிரதர் என மறுத்து விட்டோம். ஏண்டா மனக்கடசன் அண்ணனை கூப்பிட்டாங்க, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரே போக மாட்டேன் என்றால் அனுரவின் தோஸ்து அவர். இந்த கூட்டத்தை வைத்து அங்க யாரும் அரசு உடனடியாக கவிழ்க்க இயலாது. அது கலர் கனவு. சரிதானே? இந்த கூட்டத்தை பற்றி ஆட்சியை கலைக்க போறீங்க, முடியாது இல்ல. கலரா பகல் கனவு. மேடையிலும் அப்படி சொல்லப்படவில்லை. ஆனால் தான் கப்பல் கட்டுவது ஹாபரில் கருத்து நிற்க அல்ல, ஆழ்கடலில் ஓடத்தான் என நாமல் சொன்னார். இது அரசுக்கு சவால் விடும் கூட்டம் என்பதை விட தேசத்தின் பிரதான எதிர்கட்சி யார் என நிலைநாட்டுவதே அங்கே முதல் கனவு என்றால் அவன் செகண்டத்துக்கு போகணும் இல்லை. அதாவது இப்ப ரணில் ஸ்தானத்துல இருக்கிறான் பாவி 3ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கு கிளம்புறேன்னா இந்த மாதிரி கூத்து காட்டணுமே. இதைத்தான் நான் சொன்னேன். ஜனாதிபதி தேர்தல 1ஆம் இடம் அனுரை அவர்கள், 2ஆம் இடம் சஜித் அவர்கள், 3ஆம் இடம் அனுரை அவர்கள், அதாவது ரணில் அவர்கள் என்று. இதன் மூலம் இங்கே கூடிய சிங்கள பௌத்த மகாஜனம் சில செய்திகளை தந்திருக்கின்றது. ஒன்று, 2019 கோட்டாபயாவுக்கு பின் 2024 அனுரவுக்கும் வாக்களித்த அதே 69 லட்சம் விரும்பினா தாய் வீடு திரும்பலாம், எந்நேரமும் மாறலாம், மாறாமலும் விடலாம். எப்படியும் இங்கே நாம் தான் எஜமானர், எங்கள் தேசாபிமானம் தான் இங்கே பிரைம் சப்ஜெக்ட் என்று மனோகர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நம்பர் 3 பேஜுக்கு வருகின்ற. நம்பர் 2, சிறுபான்மை சில்லறைகள் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கணும் அல்லது ஓரமா போய் விளையாடணும். 3வது, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரான சஜித் இப்படி ஒரு கூட்டத்தை வெளியே கூட்டி காட்டும் வரை நாட்டிலேயே நாமல் தான் ஆப்போசிஷன் லீடர்னு சொல்றார். யாரு? நம்ம மனோகர் சொல்றாங்க.
இந்த கருத்து நிறைய நியாயம் இருக்குது, இல்லைன்னு யாரும் தட்டி கழிக்க கூடாது, முடியாது. ஏனெனில் நாம சொல்லிருக்கிறோம் இல்ல, அரசாங்கத்துக்கு ஒரு குடைச்சல் தரக்கூடிய விடயமாகத்தான் நேற்றைய விடயம் அந்த நுககட பேரணி அமைந்திருக்கின்றது. இது போன இரும்பு துண்டு வந்தாலும் கூட ஓரளவு எல்லாம் சாராய கேஸ், அதாவது அங்க வந்த அந்த சாராய கூட எதுக்கு வந்தோம்னு தெரியா, கையில 5000 ரூபாய் துட்டை கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு சும்மா திரிஞ்சானுகள், அவ்வளவுதான். ஆக இது வாக்கு போடுற ஊரெல்லாம் பணம் கொடுத்து, அதாவது பணப்படுவாடா இல்லாம வாக்கு இல்லையே. ஜேவிபி இப்ப மிக தீவிரமாக இந்த போதை வஸ்து அந்த கும்பலை அழிப்பதை நான் குறியன்னு தெரியுமா. எதிர்வருகின்ற தேர்தல் காலங்களில் இந்த போதை வஸ்து பணம் தான் அரசுக்கு எதிராக தேர்தல் காலங்களில் மாறப்போகுது எதிர்கட்சிகளின் கையில். அண்மையில பாருங்க, சஜித்திர ஒரு மெம்பரும் பிடிபட்டு அதை உடனே அவர் கேன்சல் பண்ணிட்டார், அவனும் ஒத்தன் மாற்றிருக்கிறான். இந்த இதுக்குள்ள இவராரு என்பிபிக்குள்ளே ஒரு பிரின்சிபல் மாட்டினார். அது இப்படி அரசியலுக்குள்ள உள்ளவர்கள் இந்த போதை வசதி வியாபாரத்தை மும்முரமா செய்யறாங்க பன்னாட பரதேசிகள், இந்த நாட்டு மக்களை அழிக்கிறதுக்கு. எனவே அரசாங்கம் இதுல கொஞ்சம் அலர்ட் ஆகணும். அந்த வகையில தான் இன்று ஹக்கீமை தவிர தமிழ் தரப்பும் இல்லாம திகாம்பரம் எம்பி, மலைய முன்னாள் எம்பி, என்னால் எம்பி தெரியலப்பா, அவர் திகாம்பரம் அவர்கள் ஒன்றும், மனோகணசன் எம்பி அவர்களும் ரிஷாட் பதியுதீனும் சந்திச்சுக்கிறாங்க. இவங்களெல்லாம் அரசுக்கு அரசுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை முடியவில்லை. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அதிலிருந்து அவங்க ஆதரவை கொடுக்கிறதாக ஒரு சிறிய ஒரு பேச்சுவார்த்தை இணையில் சிறுபான்மை இனமும் இந்த பக்கம் போனால் மிகப்பெரிய எதிரணி உருவாகிருக்கும். அதற்கும் ஒரு நன்றி தெரிவித்துக்கிறாங்க போல. நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றதுக்கு ரிஷாட் பதியுதீன் போக மாட்டார், கடைசி நடக்காது. அவர் சமயம் பார்த்து ஆட்சிக்குள் இழுப்பதற்கான சில முன்னகர்வுகள் நடைபெற்றிருக்குது. ஏனெனில் மீண்டும் பதிவு செய்கிறோம், அடுத்த 2வது ஆட்சியும் ஜேவிபி தான். அதுக்கு ஒரு தொங்கு பாலம் கூட்டு கட்சி அமையும், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இவனுங்கள் கொஞ்சம் தீவிரமா இந்த மொட்டுக்கான தீவிரமா நிப்பாங்க. கொஞ்சம் நேற்று பார்த்துட்டானே, ரசம் ருசி எல்லாம் பார்த்தாச்சு இல்ல, டெஸ்டிங் ரிப்போர்ட் எடுத்தாச்சு இல்ல, அப்ப அதுக்கு ஒரு படம் எடுக்கலாம். எனவே நாம நேற்று சொன்னது மீண்டும் சொல்லுகின்றோம், மனைக்கணசன் அண்ணன் சொல்லது போன்றும் நாமும் சொல்லுகின்றோம், அரசாங்கம் எங்கேயாவது ஒரு சர்க்கிள் விடுமானால் நிச்சயமாக ஆட்சிக்கு ஆபத்தாகவும் ஆட்சிக்கு குடைச்சலாகவும் இந்த நாமல் என்ற இளவரசன் கொல்ல போகின்றார் என்பதை நாமல் ஒரு அபாய சங்கிலியாக அறிவித்து மீண்டும் ஒரு முக்கியமான காணொளி. நாம் இங்கே தூற்றப்படுகின்றார்கள் அர்ஜுனா பத்தி மானங்கட்டதுகள், அன்னால் பேசுவது நிஜமான உண்மைகளை எடுத்து வருவதில் ஊடகம் என்பதா. அதான் ஊடக தர்மம் வேண்டாம், என்ன நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும். அதை விட்டு போட்டு நீங்க அவன் சொல்ல நல்லது எடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல வருகின்றோம். மீண்டும் ஒரு அர்ஜுனாவின் வீடியோ ஒன்று சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.